ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, அந்த மாதிரியான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும். டைரெக்டாக உங்கள் ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்கலாம். நமது சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஆதரிக்காத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி நமது புதிய ராசி பலன்கள் வந்துகிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக. ஸோ நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் 25ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கன்னிராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இரவு 8 மணி வரை இருக்கிறாருங்க. அதனால இன்றைய தினம் இரவு 8 மணி வரை நமது கன்னிராசி என்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆனாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எந்தெந்த வகையில் நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களது அலுவலக பணிகளில் குறிப்பாக இன்சூரன்ஸ் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் குழந்தைகள் மூலமாக நீங்கள் அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய வகையில் நல்ல மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். குழந்தைகள் மூலமாகவும் சரி, உங்களுக்கு உங்கள் குடும்ப உறுப்பினர் மூலமாகவும் சரி சந்தோஷம் அதிகரிக்குங்க. ஆனால் இன்றைய தினம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் யாரு கூட ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. குறிப்பாக உங்களது அப்பா கூட நீங்கள் இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து விடுவது நல்லதுங்க. இன்றைய தினம் புதன்கிழமை ஒரு நாள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் நீங்கள் நாளைக்கு வச்சுக்கலாம். ஸோ இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. பணம் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் நீங்களும் அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனைகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இன்றைய தினம் நாள் முழுக்க உற்சாகமாக இருப்பீங்க. இன்றைய தினம் ராசிதிபதி 7ஆம் இடத்துல நீச்சமடைந்து காணப்படுகிறாருங்க. இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் வர மாதிரி இருந்தது அப்படின்னா அதில் முன்னேற்பாடாக நீங்கள் இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் அதை நீங்கள் சொல்லி ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க. உங்களுக்கு சின்ன சின்ன அசதிகள் இன்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கான காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் குறிப்பாக சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக அதிகமான வெற்றிகளை பெற முடியும். அவசரம் தேவையில்லைங்க. உங்களுக்கு 10 வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டாலும் ஒவ்வொரு வேலையாக முடிங்க. ஒரு வேலையை முடிச்சுட்டு அதுக்கு சரியா இருக்குங்கிறத ஒரு தடவை நீங்களே செக் பண்ணிட்டு எல்லா வேலையிலும் சரியா இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்தடுத்திற்கு அந்த வேலையில நீங்கள் அனுப்பலாம். உங்கள் உயரதிகாரிகள்கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்களாகவே ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்கள் பணிகளை நீங்கள் உயரதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கலாங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு அதிகார பதவியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நபர்களுடைய பற்றி நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க. சமுதாயத்திலும் செல்வாக்கு கூடும். உங்களுக்கு அரசியல்வாதிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. எப்படி யார்கிட்ட எப்படி நம்ம பேசினா எந்த விதமான நன்மைகளை பெற முடியுங்கிற ஒரு நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் வார்த்தைகளை கவனமா இருங்க. இன்றைய தினம் அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறக்கூடாதுங்க. நீங்கள் கனிவா அன்பா பேசுங்க. இல்லை அப்படி பேச முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷனுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. கோபம் மூலமாக தான் பல பிரச்சனைகள் வந்துவிடும். அதனால் நீங்கள் ராஜா மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோபத்தை உங்ககிட்ட இருந்து தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லா விதமான நன்மைகளும் இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படுங்க. மேலும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல உதவிகளை செய்து தருவாங்க. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள். பிசினஸ் வாழ்க்கை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல தனலாபம் உண்டுங்க. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை பெறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் சரிங்க, வேலைக்கு நடுவு அவ்வப்போது நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுடைய எனர்ஜியை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். அதனால் அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் சந்தோஷமாக இன்றைய தினம் எல்லாரும் ரொமான்ஸ் உறவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் நீங்களும் அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க. வார்த்தைகளை கவனமாக இருங்க. உங்கள் காதலர் கூட
நீங்கள் பேசும்போதும் பழகும்போதும் அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் எதுவும் செய்யாமல் பிடிக்காத விஷயங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் உங்களுக்கு சந்தோஷமதியாக இருக்கீங்க. காதல் வாழ்க்கையை ஒரு புதிய சக்தியை உங்களுக்கு உருவாக்கி தரும். நல்ல ஆசைகளையும் உருவாக்கி தருங்க. நல்ல புத்துணர்வான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் காதலர் கூட சின்ன சின்ன பிக்னிக் நீங்கள் இன்ப சுற்றுலா போகலாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியில் கண்டிப்பாக தெரிவிக்கும். ஆனால் பயணங்கள் செய்யும்போது உங்கள் உடம்பின் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களது செலவுகள் வந்து ஓரளவு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக சிறப்பான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே. இன்றைய தினம் நைட் வந்து லேட்டாக வீட்டுக்கு போகிறத தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் வேலைகளை வந்து சிறப்பாக திட்டமிட்டல் மேற்கொண்டு நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் வந்து சில நடத்தை காரணமாக உங்களுக்கு தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க. இருந்தாலும் வந்து உட்கார்ந்து பேசி அவருடன் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான ஒரு நாளாக குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியுங்க. பிசினஸ் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு நாள். உங்களுக்கு பிசினஸ்க்காக கொஞ்சம் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. ஆனால் பயணங்கள் செல்லும்போது உங்கள் உடைமைகள் ஆவணங்கள் எல்லாத்தையுமே சரியா இருக்கு அப்படின்றத நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்பமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க. காதல் பித்து பிடிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணை கூட அமையும். எனவே உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவீங்க. காதலின் உச்சத்தை நீங்கள் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால அந்த மாதிரி நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொண்டு உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். சீக்கிரமாக உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருங்க. இன்றைய தினம் புதன்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. நாளை முதல் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறதுனால இன்றைய தினம் பண விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க. மேலும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது இன்னைக்கு தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்க வேலைகளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நிதானித்து வேலை செய்யுங்க. இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். குழப்பங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்களுடைய நெருக்கமான நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நபர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் வந்து உங்கள் குழப்பங்களை நீங்கள் சொல்லி தீர்வு பெற்றுக்கொள்ளலாம். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் உங்கள் வேலையில் முடிஞ்ச அளவுக்கு நீங்களே முடிங்க. இல்லைன்னா நீங்கள் மற்றவங்களை நம்பி வேலை செஞ்சீங்க அப்படின்னா அந்த பொறுப்புகள் மீண்டும் உங்கள்கிட்ட திரும்ப வருங்க. அதனால் உங்கள் வேலையில முடிஞ்ச அளவுக்கு நீங்களே முடிக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து வேலை செய்யுங்கள். நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அலுவலக பணிகளில் உயரதிகளோட கோபத்துக்கு ஆளாகக்கூடிய செயல்பாடுகளை நீங்கள் செய்து விடாதீங்க. பொறுமையாக நிதானித்து செயல்படுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. மேலும் நம்பர் 4 வந்து இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு நெருக்கமான உறவுகள், குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள் என யாரு கூடவும் இன்னைக்கு நீங்கள் தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னா விவாதங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய விவாதங்களை நாளைக்கு வைத்துக் கொள்ளலாம். இன்சூரன்ஸ் சார்ந்த தொழில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலக பணிகள் உயரதிகாரிகளுடன் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. அவருடைய எண்ண ஓட்டங்களை புரிந்து கொண்டு உங்கள் வேலையில் நிதானத்தில் செயல்படுங்கள். வெற்றிகள் உண்டு. பேச்சுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் புதிய செயல்பாடுகள் செய்யும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். வரவுகளில் ஏற்ற இறக்கம் ஏற்படுறதுனால கொஞ்சம் செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியம். உங்கள் குழந்தைகள் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்று தினம். சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு யார்கிட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிற நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உடம்புல சின்ன சின்ன அசதிகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். இன்று தினம் சந்தோஷமான ஒரு நாள். இன்று தினம் நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. உங்கள் வேலைகளை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள். திட்டமிடலை மேற்கொண்டு செயல்படுத்துங்கள். உங்கள் காரியங்களில் வெற்றிகள் கைகூடும். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.